ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி ஸ்டான். இனி நம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரு பையன், ஒரு பொண்ணு. இவங்க 2 பேருக்கும் என்ன பிடிக்குது, பிடிக்கல, இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை, இவங்க ஃப்ரெண்ட்ஸோடு எப்படி இருக்காங்க, ஒரு பொண்ணுனா எப்படி இருப்பாங்க, ஒரு பையனா எப்படி இருப்பாங்க அப்படின்றத ஒரு பொண்ணோட இடத்துல இருந்து பையனும், பையனோட இடத்துல இருந்து பொண்ணும் 2 பேரும் மாறி மாறி தெரிஞ்சுக்க போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபன்னியான மூவி தான் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கோம். படம் பார்க்கவே வேறு லெவலாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஃபுல் படத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்படி ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக்கு, ஒரு ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். சரி, ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட பேர் இட்ஸ் அ பாய் கேர்ள் திங். படத்தோட ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஆர்வமாக உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்காங்கல்ல, இவங்க தான் நம்ம ஹீரோயின். ரொம்ப நேரமாக ஒரு புக்கை படிக்க ரொம்ப ட்ரை பண்ணிருக்காங்க. பட் இவங்களால சுத்தமாக முடியல. அதுக்கு காரணம் என்ன, பக்கத்து வீட்டில் இருக்க நம்ம ஹீரோ தான் ரொம்ப அதிகமாக சவுண்டு வச்சு ராக் மியூசிக் கேட்டுட்ருக்காரு. அதனால் இவங்களால ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதுக்கப்புறமா நேராக கோவத்தோடு போய் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு கொஞ்சமாக வால்யூமை குறைச்சி வை அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. இவங்களுக்குள்ள ஆரம்பத்துலேருந்து ரொம்ப செட் ஆகலை. அதுக்கப்புறம் அந்த இடத்துலையும் நம்ம ஹீரோ வச்சு கலாய்ச்சி விட்றாரு ஹீரோயினை. அதனால் நம்ம ஹீரோயின் அவங்க பாட்டு கோச்சிட்டு போய் படுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா அன்றைக்கி நைட் அப்படியே முடியுது. அதுக்கப்புறம் காலையில் நம்ம ஹீரோயின் சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு லெட்டரை கொண்டு வந்து அவங்க அப்பா கொடுக்குறாரு. அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னா, ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் இவங்களுக்கு படிக்கணும்னு ஆசை. ஸோ அதுக்கான அப்ளிகேஷனை இவரை போட்டுட்டு அவரோட அப்பா கொண்டு வந்து கொடுக்குறாரு. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவங்களோட எய்மே அதுதான். அதுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ இருக்குது. அதுக்கு நம்ம ஹீரோயின் ப்ரிப்பேர் ஆக போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியோட உட்காந்து அவங்க அம்மா காலையில் வழக்கமாக சமைக்கிற ஒரு டிஷ் இருக்கும். அதை சாப்பிட்டு ஹீரோயின் போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோட வீட்டில் காட்டுறாங்க. ஹீரோயினை கம்பேர் பண்ணும்போது ஹீரோட வீடு ஃபினான்ஷியலாக ரொம்ப அடிவாங்கின குடும்பம். அதுக்கப்புறம் அவங்க இங்கேயும் இதே மாதிரி உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு வந்து ஃபுட்பால் கேம் இருக்குது, உனக்கு கேம்லாம் சீக்கிரமாக வரப்போதில்ல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பேசிக்கிட்டு இருக்காரு. என்னன்னா, நம்ம ஹீரோவுக்கு வந்து படிப்பு அவ்வளோவா வராது. ஸோ அதனால் என்னென்னா, ஸ்போர்ட்ஸை வச்சு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நிறைய பெரிய காலேஜில் உள்ளே போயிடலாம், நம்ம லைஃப் செட்டில் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவங்க அப்பா கார் மெக்கானிக் ஷெட் வச்சிருப்பாரு. சப்போஸ் இவர் இப்போ நடக்க போகிற அந்த ஒரு பெரிய கேமில் இவர் தோத்துட்டாரு அப்படின்னா இவர் மறுபடியும் உங்கள் அப்பா கடைக்கே வேலைக்கு போகிற மாதிரி ஆகிடும். அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட அம்மா எப்போவுமே நல்லா சமைக்க மாட்டாங்க போல். சாப்பாடு இன்றைக்கி நல்லா இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. நீ என்ன வழக்கமாக நல்லாவா சமைக்க போகிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அப்பா கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் அதையே நம்ம ஹீரோ சாப்பிட்டு அந்த சீன் அதோட முடியுது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு கிளம்பி வெளியே வராங்க. அந்த ஸ்கூல் வேன் அவங்கள விட்டுட்டு போகுது. ஏன் நிறுத்துங்கடான்னு சொல்லி பின்னாடி கத்திட்டே வராங்க. பட் அந்த வேன் அப்படியே விட்டுட்டு போயிடுது. அதுக்கப்புறமா இவங்க இருப்பாயிட்டு சைலண்டாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு கிளம்புன உடனே அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு. அவர் ஜாலியாக ராக் மியூசிக் கேட்டு 2 பேரும் கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. என்ன மச்சான் ஸ்மெல் அடிக்குது அப்படின்றாரு நம்ம ஹீரோ. ஒரு 1.5 மாதமாக நான் குளிக்கல அப்படின்றாரு அவர் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் அப்படியே ஜாலியாக மியூசிக் கேட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதுக்கு முன்னாடி தான் நடந்து போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் யாரோ ஒரு பொண்ணு நடந்து போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் இந்த தண்ணியை நம்ம ஹீரோயின் மேலே அடிச்சு விட்டு போயிடறாங்க. நம்ம ஹீரோயின் எதுவும் ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே ஒரு மாதிரி கடுப்பில் சோகமாக வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறம் ஹை ப்ரெஷரில் அந்த இடத்துல இலையை க்ளீன் பண்ணுற ஒரு மிஷின் வச்சுட்ருப்பாரு. அவர்கிட்ட போய் நம்ம ஹீரோயினோட தலையை கொடுத்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலோடு வராங்க. உடம்புல இருக்க தண்ணியை காய வைக்கிறேன்னு சொல்லிட்டு முடியை வேறு ஷேப் மாற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் காலேஜுக்குள்ளே வராங்க. வந்த ஹீரோயினை நம்ம ஹீரோ வந்து கலாய்க்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. பக்கத்தில் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை திருப்பி கலாய்ச்சி விட்டுறாங்க. அந்த பொண்ணு மாதிரியே ஹீரோக்கு அசிங்கமாக போயிடுது. அதுக்கப்புறமா அவங்க கிளாஸுக்கு போக வேண்டிய டைமு லேபில் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வேற ஒரு சைட்டை ஓப்பன் பண்ணி விட்டுறாரு. அதனால் நம்ம ஹீரோயினுக்கு அந்த இடத்துல ஒரே அசிங்கமாக போயிடுது. அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு மியூசியம் கூப்பிட்டு போகிறாங்க ஸ்கூலில். இங்கே வந்து இதெல்லாம் பழமையான சிலை, எதையும் நீங்கள் டச் பண்ணக்கூடாது, 2 பேராக சேர்ந்து இந்த இடத்த பார்த்து சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்க, டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா அங்கே நின்றுருந்த நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேர் போட வேண்டியதாகிடுது. அந்த கடவுள் சிலை முன்னாடியே நின்று 2 பேரும் மாற்றி மாற்றி திட்டிக்கிட்டு சண்டை போடுறாங்க. இதெல்லாம் அந்த கடவுள் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா 2 பேரும் சண்டை போட்டு முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு எப்படியோ கிளம்பிடுறாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்கூல் முடிஞ்சவொடனே வீட்டுக்கு போய் தூங்குறாங்க. அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அட்ட டைமில் ஷாக்கு. என்னடா உடம்பெல்லாம் ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்றாங்க அந்த சைடு ஹீரோயின். இந்த பக்கம் எழுந்திரிச்சு பார்த்தா ஹீரோவோட உடம்புக்குள்ளே ஹீரோயின் இருக்காங்க, ஹீரோயினோட உடம்புக்குள்ளே ஹீரோ இருக்கார். 2 பேரையும் அந்த கடவுள் தான் மாற்றி விட்டார் போல். ஏடா பாடியெல்லாம் மாறி இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அந்த இடத்த விட்டு எப்படியும் கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ளே தான் ஹீரோ இருக்கார் இல்லையா. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினோட அம்மா கண்ணில் படாமல் ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டாக அவங்க வந்துடுறாங்க. வந்துட்டு வழக்கமாக கொடுக்குற அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ இதை சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூனையோட தட்டில் கொட்டிட்டு அப்படியே அந்த இடத்துட்டு அப்படியே ஓடி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட வீட்டில் கட்டுறாங்க. அங்கே ஹீரோயின் இருக்காங்கள்ல, அந்த சமைச்சு கொடுத்த சாப்பாடு அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா வழக்கமாக நம்ம ஹீரோயின் போக வேண்டிய அந்த வேன் மிஸ் ஆயிடுது. அதனால் வழக்கம் போல் ஹீரோ நடந்து தான் போய் ஆகணும். அதுக்கப்புறமா ஹீரோ உடம்புக்குள்ளே இருக்க நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு காரில் கூப்பிட்றான்.
போய் ஏறி உட்காரதே ரொம்ப ஒரே தினுசாக இருக்குது. கார் டோரை கூட ஓப்பன் பண்ண தெரில. அதுக்கப்புறம் எப்படியும் ஸ்கூலில் போய் 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க ஹீரோ தைரியமாக ஜாலியாக பேசுகிறாரு, தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ உடம்புக்குள்ளே இருக்க ஹீரோயின் அழுகிறாங்க. இதை பாருடி, ஒழுங்கு அழுகாத மட்டை மேலே கொட்டிடுவேன், நீ அழுதுனா எனக்கு தாண்டி அசிங்கமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோ எதிர்த்தாரு. பட் என்ன தான் இருந்தாலும் ஹீரோயினால் ஏற்றுக்கவே முடியல. அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த எப்படியோ ஹீரோ சமாதானப்படுத்தி ஹீரோயின் அனுப்பிச்சி விட்றாங்க. அதுக்கப்புறமா அடுத்த சீனில் பாத்ரூம் போகிறது கூட அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறமா அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் கிளாஸில் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு, நம்ம ஹீரோ ஒன்றுமே படிக்க மாட்டார். ஸோ இப்போ 2 பேரும் மாறி மாறி உடம்புக்குள்ளே இருக்கனால ஹீரோயினோட ரிசர்ச்சை பற்றி மேம் கேட்குறாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் அப்படி இப்படின்னு ஏதோ பேசி ஹீரோ சினிமா ஆக்ட்ரஸ் பற்றிலாம் பேசி வேறு ஏதோ டாப்பிக்கில் போட்டு போய் விட்டுறாரு. அதுக்கப்புறம் வெளியே வந்து ஏன் இப்படி முட்டாள்தனமாக பேசுகிறேன் அப்படி இப்படின்னு ஹீரோ வந்து ஹீரோயின் திட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த சீனில் ஸ்கூல் முடிஞ்சிருது. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட ஃப்ரெண்டை பார்க்க போகிறாரு. அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே தான் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நீ வரேன்னு சொல்லி கோச் ரொம்ப கோச்சிக்கிட்டு இருக்காரு, நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும், ப்ராக்டிஸ் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. என்னென்னா அந்த ஃபுட்பால் மேட்ச் வரப்போகுது இல்லையா, அதுக்காக பயங்கர ப்ராக்டிஸில் இருக்காங்க. ப்ராக்டிஸில் ஹீரோயின் ரொம்ப சொதப்புன்னு சொதப்புறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்குமே 2 பக்கமும் செட் ஆகலை, மாற்றி பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு ஈகோ. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு டீசெண்டான பையன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. அது நம்ம ஹீரோவுக்கு பிடிக்கவே இல்லை. நீ என்ன என் உடம்பு இப்படி வச்சுருக்க, எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே பிடிக்காது, ஒழுங்காக மாற்ற அப்படின்ட்டாங்க. இதுதான் நல்லாயிருக்கு ஒரு மாதிரி ஹீரோயின் பண்ணுறாங்க. அதை பார்த்து வெறுப்பான நம்ம ஹீரோவும் ஓகே அப்படி தானே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறாங்க. அந்த காலேஜே அவங்கள தான் திருப்பி பார்க்குது. அதுக்கப்புறம் ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் திட்டுறாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் மதிக்காமல் நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ளே இருக்கனால ஹீரோயினை பயங்கரமாக அசிங்கப்படுத்துகிறார் ஹீரோ. இதெல்லாம் பார்த்து சகிச்சிக்க முடியாத நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறக்கும்ல, அவள்கிட்ட போயிட்டு நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம், வாயமுட்டு பொடி அப்படின்ற மாதிரி என்னென்னமோ திட்டி அமுச்சு விட்றாரு. பிரேக்கப் பண்ணிட்டு வந்த உடனே என்ன பேசுன அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து உடனே கேட்குறாரு ஹீரோயின்ட்ட. நான் அவள் கூட பிரேக்கப் பண்ணிட்டேன், ஸோ இனிமேல் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஹீரோ கேட்கும்போது ஜாலியாக பேசிகிட்டு இருக்கார் ஹீரோ தொடர்ந்து. அதுக்கப்புறம் வெறுப்பாயிட்டு இன்னொரு பையன் கூட இவங்க பைக்கில் ஏறி போகிறாங்க. நீ அவளை பிரேக்கப் பண்ணுறியா, இரு உனக்கு நான் புது லவ் ஸ்டார்ட் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் கூட ஏறி போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே போனால் அவன் சும்மா இருக்க மாட்டான், ஒரு மாதிரி தப்பாக நடந்துக்க பார்க்குறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து எப்படியோ நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் நம்ம ஹீரோயின் தான் அந்த ஹீரோவோட உடம்புக்குள்ளே இருக்கார் இல்லையா, நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ளே ஹீரோயின் இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்படி இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவோட அம்மா வந்து பேசுகிறாங்க. நீ சப்போஸ் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, இந்த கேம் நல்லா விளையாடனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பா கடைக்கு போகலாம், நீ அதை பற்றி ஃபீல் பண்ணாத, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோயினுக்கு அந்த சீரியஸ்னஸே புரியுது. அதுக்கப்புறமா காலையில் கிளம்பி வழக்கம் போல் காலேஜுக்கு வர நம்ம ஹீரோயினுக்கு காலேஜ் ஃபுல்லாக ஹீரோயினையும் அந்த பையனையுமே வச்சு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் உடஞ்சி போய் ஒரு இடத்துல உட்காந்து அழுகுறாங்க. அதுக்கப்புறம் நடந்து வந்து ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோ அங்கே நடந்து வராரு. நீ ஏன் இப்படி பண்ண அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு கேட்கும்போது, அதுக்கப்புறம் அழுது பேசினோடனே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சமாதானம் ஆகிட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை, வா நம்ம கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் போய் அந்த பையனை போட்டு பொழக்கிறாங்க. அதுலேயே அவன் உண்மை சொல்லிடுறான், இல்லை இந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படி இப்படின்னு கத்திடுறான். அதனால் அந்த இடத்துல 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகி 2 பேரும் 2 பேருக்காக ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே நம்ம 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிடலாம், போயிட்டு மறுபடியும் அந்த கடவுள்கிட்ட கேட்கலாம், மறுபடியும் 2 பேரும் ஒன்றா மாறிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ மறுபடியும் அந்த மியூசியம் போயிட்டு அந்த கடவுள்கிட்ட கேட்குறாங்க. மாறிட்டோமா அப்படின்னு பார்த்தா மறுபடியும் மாறலை. அதுக்கப்புறமா ஹீரோ நினைக்கிறாரு, சரி ஓகே 2 பேரும் மாறின மாதிரி தெரியல, ஓகே நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கு வந்து ஃபுட்பால் மேட்ச்சில் ஜெயிக்க ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோ கூட்டு போய் நம்ம ஹீரோயினை பால் போட ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறாரு. ஒரு பால் கூட விடலை, ரொம்ப ஹெவி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பட் 2 பேராலையும் முடியல. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ நைட்டு வந்து எப்படி படிக்கணும் அப்படின்றது ஹீரோயினுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மாற்றி 2 பேருக்குள்ளே ஒரு மாதிரி நல்லா போயிட்டுருக்கு. அடுத்த நாள் காலையில் ஹீரோ காலேஜுக்கு போகிறாரு. ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. என்னென்னா அவன் வந்து என்னை கண்டுக்கிறதே இல்லை, ஏதோ என்னை வேண்டாம் வெறுப்பாக பார்த்துட்ருக்கான் அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறமா ஏன் இப்படி நடந்துக்கிறேன், நீ ஃபஸ்ட்டு நீ யார் அப்படின்ற மாதிரி லைட்டாக மோட்டிவேட் பண்ணுறாங்க. மோட்டிவேட் பண்ணதுனால நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருது. பார்ட்டி பண்ணுற வரியா அப்படின்னு கூப்பிட்றாங்க. சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல கிளம்புறாரு. ஏன்னா இவங்க வந்து பொண்ணு அப்படின்னு நினச்சிட்டு தான் கூப்பிட்றாங்க பொண்ணுங்களோட வீட்டுக்கு. ஆனால் பட் உள்ளே இருக்கிறது நம்ம ஹீரோ ஆச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கெலாம் செம்ம ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. அங்கே போனால் மேக்கப் பண்ணுறது, மற்றபடி ஒரு பொண்ணுன்னா என்ன பண்ணுவாங்க
அப்படின்றத அவங்க எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயினே கொஞ்சம் மேக்கப் பண்ணி அழகு பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவுக்கு ஒரு பார்ட்டி கூப்பிட்றாங்க. ஹீரோ நினச்சிட்டு ஒரு பார்ட்டி கூப்பிட்டு போயிடுறாங்க. பசங்க மட்டும் நடத்துகிற பார்ட்டி. அங்கே போய் எவ்வளோ சரக்கடிக்கிறோன்னே தெரியாமல் மொத்தமாக சரக்கடிச்சு சுருண்டு விழுறாரு. அதுக்கப்புறம் காலையில் நம்ம ஹீரோயினை வந்து ஹீரோ தான் பார்த்துட்டு லெமன் ஜூஸ்லாம் கொடுத்துட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அப்படியே அவங்களுக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகிட்டு இருக்க டைமு. ப்ராக்டிஸ் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோயினோட அம்மா சமைச்சு கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு பேச்சு வருது. நீ வந்து நல்லா படித்து நல்லா போகணும், இல்லைனா பக்கத்து வீட்டு பையன் அவனை மாதிரி நீ ஆயிடுவ அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறது நம்ம ஹீரோ இல்லை. அதனால் வந்து என்ன பக்கத்து வீட்டு பையன் என்ன இது அப்படின்னு உடனே கேட்குறாங்க. நீ தான் சொன்னிய ஒரு டைமு அவன் வந்து சரியில்லை, இந்த மாதிரி லோக்கலாக சுற்றிட்டு நல்லா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு இப்படி ஒரு தாட் இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோவுக்கு ஒரு தாட் வந்துடுது. ஸோ அதனால் அந்த இடத்த விட்டு சாப்பிடாம கூட எந்திரிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை கேட்டு பார்க்குறாங்க. ஹீரோயின் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எங்கே போயிருப்பான்னு பார்த்தா நேராக ப்ராக்டிஸ் பண்ண தான் போயிருக்காங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெறுப்பில் போய் அந்த பாலை தூக்கி தூக்கி போட்டு விளாண்டுருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் எப்படியோ பேசி சண்டை வந்துடுது. நாளைக்கு வந்து இவருக்கு ஃபுட்பால் மேட்ச் இருக்குது, அதே மாதிரி அவங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது. 2 பேருக்கும் 2 பேரோட வேலையும் முழுசாக பார்க்க முடியாத மாதிரி ஒரு நிலமை. அதுக்கப்புறம் என்னை பற்றி உனக்கு என்னென்னு தெரியுமா, நீ பாட்டுக்கு அசால்ட்டாக அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நம்ம ஹீரோயின் பேசி எப்படியோ சமாதானம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க ஹீரோ வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாரு. அந்த இடத்துல உங்களுக்கு மியூசிக் பற்றி என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி பேசிக்காக நம்ம ஹீரோயின் வந்து ஆர்ட்டு மற்றபடி புக்ஸு இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அதை வச்சு தான் இவங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது. அதுக்கப்புறம் மியூசிக் அது இதுன்னு சொன்னோடனே நம்ம ஹீரோக்கு டக்குன்னு எதுவும் ஆன்சர் பண்ண வரல, ரொம்ப முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரோட ஸ்டைல்லே ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் அந்த இடத்துல கேம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துல நம்ம ஹீரோட சார்பில் ஹீரோயின் தான் விளையாடுறாங்க. போட்டு நல்லா பொழந்து எடுத்துடுறாங்க. வரவங்க போகிறவங்களாம் இடித்து தள்ளிட்டு எப்படியும் நிறைய கோலை போட்டு அந்த இடத்துல மாஸ்க் காட்டி ஜெயிச்சு விட்றாங்க. எப்படியோ வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம ஹீரோயோட மானத்தை காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணதுனால அவங்களோட ஆப்போசிட் டைமை அதர விட்டு அந்த இடத்த விட்டு துரத்தி விட்டுறாங்க. எப்படியோ ரொம்ப ஹாப்பியாக ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வராது. 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. இன்டர்வியூ என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மேட்சில் ஜெயிச்சதுனால எல்லோரும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்க டைம்லேயே 2 பேரும் உடம்புக்குள்ளே கரெக்டாக போய் ஃபிட் ஆகிடுறாங்க. அந்த கடவுள் இவங்க 2 பேரையும் மறுபடியும் பழையபடி மாற்றி விட்டுறாரு. அதுக்கப்புறமா இந்த ஸ்கூல் முடிய போது 2 பேர் நினச்சது கிடச்சிரும். ஸ்கூல் முடியறதுனால கடைசியாக ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில் வந்து வருஷம் ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும் பேராக செலக்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ செலக்ட் ஆகிறாரு. அது கூட அந்த பழைய கேர்ள் ஃப்ரெண்டும் செலக்ட் ஆகிறா. 2 பேரும் தான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவார்ட்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்ட்டி நடந்துகிட்ருக்கு. அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வெளியே போயிட்டுருக்காரு காரில். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்க்குது வேறு ஏதோ பொண்ணு வந்து அந்த காரில் உட்காந்துருந்த மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு பிளானை போட்டு வா நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போகுது. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் கூட்டு போய் ஆள் இல்லாத இடத்துல ட்ரெஸ்ஸை மட்டும் கழட்ட சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு இந்த பொண்ணு கிளம்பிடுது. அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் வந்து அந்த பார்ட்டிக்கு எதுவும் போகாமல் இங்கேயே உட்காந்துருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு தெரியும் ஏதோ சம்திங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நீ இதை போட்டு கண்டிப்பாக போ, நீ அந்த பார்ட்டிக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேசி மனசை தேத்தி ஹீரோயின் அனுப்பி விட்றாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் அவரோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் 2 பேரும் டான்ஸ் ஆடுற டைமு நம்ம ஹீரோயின் எப்படியாவது வரமாட்டாளா அப்படின்ற மாதிரியே அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்காரு ஏக்கமாக. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்த உடனே அந்த பழைய கேர்ள் ஃப்ரெண்டை விட்டுட்டு இங்கே வந்து 2 பேரும் ஜாலியாக டான்ஸ் ஆடுறாங்க. 2 பேரும் மனசை விட்டு ரொம்ப மாற்றி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அந்த இடத்துக்கு ட்ரெஸ் இல்லாமல் எப்படியோ வந்து சேர்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஜாலியாக கார் எடுத்துகிட்டு அப்படியே அந்த காரில் போகிற மாதிரி ஒரு ஃப்ளோவை காட்டி இந்த படத்தை ஹாப்பி எண்டிங்கோடு முடிக்கிறாங்க. சரி, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் போட்டிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வேறு என்ன மூவி போடலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை இதே மாதிரி வேறு ஒரு மூவியில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.